வேதத்துல ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு ஓட சொல்றாரு, இன்னொரு காரியத்திற்கு எதிர்த்து நிற்க சொல்றாரு. எந்த காரியத்திற்கு ஓடணும் அப்படின்னா, பாவத்தை உதறி தள்ளி விட்டு யோசேப்பை போல ஓடும்படி ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. நம்ம தான் அதி புத்திசாலிகள் ஆயிட்டோமே. இப்ப நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா, பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறோம், பிசாசுக்கு ஓடுறோம். பிசாசு அப்படின்னாலே தலை தெறிக்க இன்னைக்கு எல்லாருமே தப்பான்னு ஓடுறாங்க. காரணம் என்னன்னா, பிசாசுப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி. மறுபக்கத்தில் ஆண்டவர் சொல்லுவோம், பாவத்தை விட்டு ஓடுப்பா, ஒரு பாவம் உங்களை நெருங்குது, பாவம் உங்களை அணுக வருது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்துக்குன்னா விலகி நீங்க ஓடுங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாவத்தோடு எதிர்த்து நிற்கிறாங்க. நான் எப்படியும் போராடி நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நிற்கிறதுனால, வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், 6 வயது முதல் 60 வயசு வரைக்கும் இந்த பாவத்தோடு எதிர்த்து நிற்பதன் விளைவு என்னன்னா, அந்த பாவம் அவர்களை மேற்கொண்டு அவர்களை பாவத்திற்கு அடிமையாக்கி விடுகிறது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க பாவத்தோடு கூட போராடி கொண்டு இருக்கிறீங்களா, பாவத்துக்கு எதிர்த்து நின்றுகிட்டு இருக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வாக்கு தத்த வசனமா நான் சொல்றேன், பாவத்துக்கு எதிர்த்து நிற்காதீங்க தேவ பிள்ளைங்களை. அதுக்கு உலகி ஓடுங்க, எவ்வளவு ஓட முடியுமோ அவ்வளவு ஓடுங்க. நீங்க எதிர்த்து நிற்க என்னால முடியும், நான் ஜெயிச்சிருவேன், எனக்கு திராணி இருக்குதுன்னு சொல்லி நீங்க விடாப்பிடியா முயற்சித்து நீங்கள் போராடுவீங்கன்னு சொன்னா, ஒரு நாள் அந்த பாவத்திற்கு நீங்கள் அடிமையாயிருவீங்க. பாவத்திற்கு ஓடுங்க, பிசாசின் காரியத்திற்கு ஓடாதீங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, அதற்கு எதிர்த்து நின்னுங்க. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.